ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணியும் இருப்பாங்களாம். அவனுக்கு ஒரு இளவரசி இருப்பாங்களாம். அப்புறம் இன்னொரு குடும்பத்தில் ஒரு ராஜாவும் ராணியும் இருப்பாங்களாம். அவனுக்கு ஒரு இளவரசன் இருப்பாங்களாம். 2 ராஜாவும் இந்த ராஜா ராணியோடைய குழந்த இளவரசியும் அந்த நாட்டு ராஜா ராணியோட இளவரசனும் என்ன பண்ணுவாங்களாம், 5 ஜென்மமாக என்ன பண்ணுவாங்களாம், வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் சேரவே முடியாதாம். 5 ஜென்மமும் உயிர் காதலாக லவ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா காதலில் சேரவே முடியாதாம். 6வது ஜென்மம் ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷம் காதலிப்பாங்களாம். அப்பயும் சேர விடாமல் பண்ணிடுவாங்களாம். அடுத்தது 7வது ஜென்மம் தான் இருக்குமா. 7வது ஜென்மத்தில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் ஃப்ரெஷ்ஷாக. எப்படி அவங்க 2 பேர் சேர்ந்தாங்களா சேரலையா அப்படின்றத இந்த ஸ்டோரியில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. 7வது ஜென்மம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேருமே இந்த பொண்ணும் அந்த பையனும் உயிருக்கு உயிராக காதலிப்பாங்க. அப்படியே எந்த நிமிஷம் வந்தாலும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். 24 மணி நேரமும் எந்த வேலை செஞ்சாலுமே அப்படியே உயிர் கூட காதல் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அந்த பொண்ணுக்கு முடியாது, சரி நம்ம நினைக்கவே வேணாம் அப்படி சொல்லி மறக்கலாம் அப்படின்ட்டு போய் ஏதாவது மறந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு மறக்க போகலாம். கரெக்டாக உடனே அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, உடனே அந்த பையனோட ஞாபகம் இன்னும் அதிகமாக எடுத்துருமா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியை அழகாக சொல்லி முடிச்சிருப்பாங்க.